ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎன்டி கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன விளாட போகிறோன்னா கிராணி மல்டி பிளேயர் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட. அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க அந்த லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. கூடிய சீக்கிரம் 1000K அடிக்கணும் நம்ம சேனலு. நீங்கள் மனசு வச்சா எதுனாலும் பண்ணிடலாம். ஓகே, விடிஞ்சிருச்சு. எந்திரா டே மாணிக்கம், எங்கே இருக்கிறீங்க நண்பர்களே? நீங்கள் எங்கே இருக்கிறீங்கப்பா? ஓகே பாப்பா. ஓ தலைவா, யார் நீங்கள்? மாணிக்கம், இன்றைக்கி நம்ம அடிக்கிற அடியில் கிளவி இந்த வீட்டை விட்டே துண்டை காணும் துணியை காணும்னு ஓடணும். அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஓகே, அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபை அழுத்துங்க. ஓகே, சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் கூட வச்சுட்டு தலைவா வாங்க. தலைவா என்னாச்சு? ஒரே இடத்துலேயே நிற்கிறாரே. வந்துட்டாங்க. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஓகே, இவங்க கிராணியோட இவனுங்க டெரர் பீஸாக தான் இருக்கிறானுங்க இவனுங்க கேம் கேரக்டரு. ஓகே, நம்ம ஓப்பன் பண்ணுவோமா? ஓப்பன். இங்கே கட்டிங் பீஸ். ஓகே, இது தேவைப்படுமா? இல்லை தேவைப்படாது. நமக்கு பண்ண போகிறது கார் எஸ்கேப்பு. ஓகே நண்பர்களே, நீங்கள் ஓடி வர்றது சரியில்லைப்பா. கிளவி வந்துட போகுது, பிறகு குடும்பமாக அடி வாங்க வேண்டியது தான். ஓகே, இந்த கிளவியை காணோம். நம்ம கிச்சனில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓப்பன் கர்ணம் ஸ்டைல். டவுன். ஓகே பாட்டி, என்ன நாங்கள் இவ்வளோ சத்தம் போட்டோம், ஒரே ஆரவாரமாக இருக்குது வீடு, நீ எங்கே ஆளை காணோம்? ஐயோ, போன கிளவியை விளக்கி இழுத்துட்டேனே, வம்பை விளக்கி இழுத்துட்டேனே. ஓடுங்க. தாழ்வான பகுதியை நோக்கி ஓடுங்க. அந்த கொடிய ஜந்து நம்மளை விரட்டி கொண்டு இருக்கிறது நண்பர்களே. அந்த ஜந்து நம்ம கையில் மாட்டோன்னு வைங்க, உருட்டுக்கிட்ட எடுத்து மண்டையிலே அடிச்சிடும். ஓடுங்க. ஓகே, பாம் பிளாஸ்ட் கோடு வந்து 2. இங்கே ஓப்பன் கர்ணம் ஸ்டைல். ஓப்பன். ஐயோ, இங்கே ஒன்றும் இல்லையா? ஐயோ, க்ளோஸ்அப்பில் வந்துருச்சு. ஓடுறா லே. ஐயோ, இந்த கிளவி மொரட்டு கிளவி ஆகுது. எனக்கு எங்கே போனாலும் விரட்டி வருது நண்பர்களே, உசைன் போல்ட் மாதிரி. அந்த கிளவி மனசில் இதான், ஓடு வர்றான் பாரு வேட்டக்காரன் அப்படின்னு பின்னாடி வருது. ஓகே, ஓப்பன். ஸ்பார்க் பிளக். இது வந்து கார் எஸ்கேப்புக்கு தேவை நண்பர்களே. இதுதான் கார் இன்ஜினை ஸ்பார்க் பண்ணி விட்டு சும்மா லேம்போகினியை ட்ரிகர் பண்ணி பறக்க விடுவோம். ஓகே நண்பா, வாங்க நண்பா. ஓகே, நம்ம மினியும் நம்ம சாச்சியும் தான் இருக்கிறாங்க. ஓகே, ஓப்பன். இங்கே என்ன இருக்குது? ஓப்பன். ஓகே, ஓப்பன் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இங்கே ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த காக்கா இல்லை நண்பர்களே, அது ஒரு அழகான லவ் பேர்ட்ஸு. ஓகே, அப்புறமா சப்ஸ்கிரைபு அழுத்துங்க. ஓகே, மேலே போயிட்டு இந்த கிளவியை வர வச்சிடலாமா அந்த சைடு? ஓகே, 2 தடவை போடு. இப்போ வந்துடும். இப்போ கிளவி இந்த பக்கம் இதே தள்ளி விட்டேன். இப்போ கிளவி வந்தோடனே நம்ம அந்த பக்கமாக ஓடுறோம். கிளவியை டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பக்கம் சுற்ற போகிறோம். அடா பாவி, கிளவி இங்கே தான் இருக்குது. ஐயோ நண்பா, ஏன் நண்பர்களே அடி வாங்குறீங்க? அதெல்லாம் வெயிட் பண்ணுங்க, என்ன நடக்குதுங்க நண்பர்களே? ஃபுட்பால் ப்ராக்டிஸ் இருக்குது. ஐயோ போச்சுரா நண்பர்களே, நீங்கள் கவனிச்சிங்களா? அது ஃபுட்பால் ப்ராக்டிஸ் எடுக்குது நண்பர்களே. என்னடா, நான் ரொனால்டோக்கே டஃப்பு கொடுக்கணும்னு வீட்டில் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருந்தா, நீ வந்து என்னை வேவு பார்க்குறியா அப்படின்ட்டு பாருங்க நண்பர்களே. ஃபுட்பால் ப்ராக்டிஸ் எடுக்குது நண்பர்களே. வேர்ல்டு கப் மேட்ச்சில் ஜாயின் ஆக போகுது கிளவி. சூப்பர் அப்பு. அப்போ கிளவி ஜாயின் ஆகினா ஒரே அமர்க்கலமாக இருக்குமே கேமேவும் நண்பர்களே. இது என்ன தெரியுமா பண்ணோம்? மெஸ்ஸியும் ரொனால்டோவும் பாலை விரட்டி போய் கொண்டு இருப்பாங்க. இந்த கிளவி ஊடால ஓடி 2 பேரையும் குச்சியால் அடிச்சிடும் நண்பர்களே. இது வேலையே அதுதான். ஓகே நண்பர்களே, டனலுக்குள்ளே என்னப்பா பண்ணுறீங்க? நீங்கள் உட்காந்துருக்கிற போஸே சரியில்லையே. ஓகே நண்பர்களே, அது ஒரு எத்துனதுக்கே அது என்ன ஜம்ப் அடிக்குது பாருங்கள், அந்த பேட்ரி, கார் பேட்ரி. ஓகே, மாணிக்கம் கொஞ்சமாக வெளியே வராரு. பாட்டியோட ஃபுட்பால் ப்ராக்டிஸ் எல்லோரும் வேவ் பார்க்குறாங்க நண்பர்களே. விட்டா ரொனால்டோ எல்லாருக்கும் டஃப் கொடுக்கும் நண்பர்களே. ஒரே ஆள் கிளவி, அந்த பக்கம் 10-20 பேர் கூட வச்சுக்கோங்க, ஒரே ஆளாக கிளவி டஃப்புக்கு கொடுக்கும். ஓகே, இப்போ கிளவி ஏதோ ஒரு சத்தம் கேட்டு மேலே போகுது. திரும்ப கீழே ரிட்டன் அடிக்குது. ஓகே, திரும்ப எங்கே போக போகுது? திரும்ப ஃபுட்பால் ப்ராக்டிஸாக எடுக்க போகுது. மண்டையில் கொஞ்சம் கூட முடியல, உனக்கு அறிவும் இல்லை கிளவி. நீலாம் ஃபுட்பால் ப்ராக்டிஸ் எடுக்கலாமா? நீ நார்மலாக போனாலே உன்னை பார்த்து அங்கே பயந்து இந்தாங்கப்பா நீங்கள் கோல் அடிச்சுக்கோங்க அப்படின்ட்டுருவாங்க. ஓகே, நம்ம மினி வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. நான் சாச்சி ப்ரோவும் அப்போ அடி வாங்கிட்டாரு, நானும் அடி வாங்கிட்டேன். ஃபுட்பால் ப்ராக்டிஸ் எட்டி பார்க்கும்போது என்னோட ப்ராக்டிஸ் அடி பார்க்குறேன் அப்படின்னு ஒரு அடி அடிச்சிருச்சு நண்பர்களே. ஓகே, மினி மேடம் என்ன பண்ணுறீங்க? மினி கீழே போகிறாங்க. ஐயோ அடா பாவி, கிளவி அடிக்க போகுதுடா. போட்டுருச்சு, கண்ணை மூஞ்ச மண்டையிலே அடிச்சிருச்சு. ஓகே, இப்போது டே 2வா? ஐயோ போச்சுரா. நான் சும்மா ஃபுட்பால் ப்ராக்டிஸை பார்த்தேன், விறுவிறுன்னு நம்ம பக்கம் வந்துருச்சு நண்பர்களே. ஓகே, நானும் போகணுன்னு பார்த்தேன், போக முடியல. ஓகே, இந்த தடவை அந்த கிளவியை நம்ம படபடன்னு ஆக்குற மாதிரி கன் எடுக்கிறோம், அடித்து தூக்குறோம் நண்பர்களே. இன்னுமே ஃபுட்பால் ப்ராக்டிஸ் தான் நண்பர்களே எடுக்குது. ஆடா பாவி நண்பர்களே, இந்த வேர்ல்டு கப் மேட்ச்சில் சேர்த்து விடுங்க நண்பர்களே. ஓகே, எல்லோரும் சொல்லுங்கள்.
கிளவி ஃபுட்பால் பிளேயர் அப்படின்னு போடுங்க கமெண்ட்டில். ஓகே ஓகே. மேலே ஓஹோ மேலே போட்டுருச்சுடா. அதுட்டெல்லாம் ஏன்டா அடி வாங்குறீங்க நண்பரா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஆனால் அட்டூழியம் பண்ணுறாங்கப்பா. முதல்ல இந்த பேட்டரியை நிப்பாட்டணும். தாவி ஏதோ காட்டிலே இருந்து பழகிருக்கும் போல். ஜம்ப் பண்ணி ஏதோ பேர் என்னமோ சொல்லுவாங்களே. ஐயோ பேர் மறந்துச்சு நண்பர். பேட்டரி இங்கே வச்சிடலாம். பேர் கங்காரு. கங்காரு மாதிரி ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே பேட்டரி வச்சாச்சு. கார் எஸ்கேப்புக்கு நிறையா பொருள். ஐயோ போச்சு. ஓடு நண்பர்களே. இது ஃபுட்பால் ப்ராக்டிஸ் எடுக்க திரும்ப கிரவுண்டுக்கு வந்திருக்கு. நம்ம வேறு இதை டிஸ்டர்ப் பண்ணிட்டோமே. தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டேன். சிங்கம் அது வர ஸ்டைலில் பாருங்கள். சிங்கம் சிங்கம் அப்படின்னு வருது. ஓகே நம்ம இந்த இதை போட்டிங்க பாடையை கட்டிடலாம். ஓகே டக்குன்னு போ உட்காரு. அப்போ சாமி பட ஆக்குதுரா இந்த கிளவி. விறுவிறுன்னு வேற வருது. ஐயோ யாரா நண்பர்களே? மேலே ஏதோ பாத்திரத்தை உருட்டி விட்டாங்க நம்ம நண்பர்கள். மேலே போகுது. இன்னொரு சிக்கனை சாப்பிட்றாதீங்கடா, எனக்கு வேணும்டா அந்த லெக் பீஸ் அப்படின்னு போகுது. பாட்டி இங்கே வா பாட்டி, உனக்கு நான் உள்ளே லட்டே வச்சுருக்கிறேன். உள்ளே திரும்ப எடுத்தியோ சட்டி புட்டியோ உருட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. கிளவியடா கீழே வர வைக்கணும்டா, அதை கொலை பண்ணணும். ஏன்லாம் இப்படிலாம் பண்ணுறீங்களோ நீங்கள் 2 பேரும்? ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் என்ன பண்ணுறாங்களோ மேலே என்னத்தையோ தள்ளி விட்றாங்க. கிளவி கொலை அட்டம்ப்ட்டு 4ன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த தடவை பாஸ் ஆகிடலாமா? பூட்றா கதவை லாக் பண்ணுறா நண்பர்களே. வெறி பிடிச்ச கிளவியை நான் இந்தக்குள்ளே லாக் பண்ணி வச்சுருக்கிறேன். ஐயோ அழுத்துறா நண்பர்களே. அழுத்த முடியல. அட பாவி. திரும்ப இன்னொரு ட்ரை பண்ணி பார்ப்போம். அழுத்து. ஆன் பண்ணியாச்சு. இப்போ பாய்சன் கேஸ் உள்ளே போயிருக்கோம். கிளவிக்கு கொஞ்சமாக அதுக்கு ஐயோ இவன் பாய்சன் கேஸ் ஆன் பண்ணி விட்டானே அப்படின்ட்டு மூச்சை இழுத்து பிடிச்சி ஒரு அத்லட்டோட திறமையை காமிக்கும். அந்த ஷார்ட் கன்னை தூக்கிட்டு போய் கீழே வச்சிடலாம். உடச்ச மாதிரி சவுண்டு கேட்குது. அடா பாவி, இது ஜிம்பாடி கிளவிடா. இது ஜிம்பாடி கிளவி. ஓடுக. அந்த கொடிய ஜந்து நம்மளை விரட்டி கொண்டு வருகிறது. ஐயோ இது கொடூரமான ஜிம்முக்கு போகிற கிளவி நினைக்கிறேன் நண்பர்களே. நான் அப்பயே நினச்சேன் அந்த கிளவியை பார்த்தாலே சரியில்லையேன்ட்டு. ஜிம்மு போயிருக்கும் போல். ஒரே அடியில் அந்த கதவை எத்தி உதச்சி பறந்து வந்திருக்குது. ஒரே ஸ்டண்ட்டு மாஸ்டர் அது. போச்சு விரட்டுது நம்மளை திரும்ப. ஓப்பன் கர்ணம் ஸ்டைல் அப்படின்னு போய்கிட்டு இருக்கிறோம். ஓகே இங்கே புக்கு வச்சுட்டாங்களா நண்பர்களே? இப்போ ஸ்பைடருக்கு எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்களா டனலையேவும்? நம்ம மினி பாவி ஜிம்பாடி கிளவி விரட்டாத. நான் உனக்கு என்ன பாவம் பண்ணு. அந்த 2 பேர் உனக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருப்பானுங்க. அவங்க 2 பேரையும் போய் அடிய. எனக்கு தான் நீ வேட்டு வைக்கணுமா? ஓகே இங்கே ஷாட்கன் பாட்டுக்கு எடுத்துட்டேன். இங்கே கரடி காஜு வீல் அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. ஓகே ஓடிடலாமா? கிளவி இல்லை. ஓடு குமார், நிற்காதப்பா. அந்த கிளவி கையில் மட்டும் சிக்கிறாத. அது ஏற்கனவே ஜிம்முக்கு போயிட்டு வர வந்திருக்கு போல். ஒரே அடியில் அந்த கதவையே உடச்சிட்டு வந்துருச்சு, லாக் பண்ண கதவை. ஓகே இப்போது 2 பார்ட் கிடச்சிருச்சு. சூப்பர். அப்போ நண்பர்களே கிளவிக்கு பாடையை கட்டுறோம். எல்லாம் வாடி ஒரு கொட்டு, அலங்காரில் ஒரு ஜல்லிக்கட்டுங்கிற பாருங்க. கரகாட்டக்காரங்க எல்லாம் வந்துடுங்கப்பா. 5 நிமிஷத்தில் இங்கே வரணும். கிளவியை ஜாமுன்னு நம்ம அடக்கம் பண்ணணும். ஓகே இப்போது 2வது பார்ட்டை வச்சுட்டு ஒரு பாட்டு மட்டும் தேவை. போச்சு. சூப்பர் கடவுளே. ஓகே இங்கே தான் இருக்குது ஷாட்கனு. நண்பர்களே ஒரு சப்ஸ்கிரைப் அழுத்துங்க நண்பர்களே. இப்போ நான் கிளவியை கொலை பண்ணுறேன். நான் கொலை பண்ணும்போது நான் கரெக்டாக ஷூட் பட்டன் அழுத்துவேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தணும். ஓகே கன்னை கீழே போட்டு பாடையை கட்ட வந்துட்டேன். கிளவி எங்கே இருக்கிறப்பா? ஓகே இன்றைக்கி கிளவியை சொர்க்கத்துக்கு அனுப்புவோமா நரகத்துக்கு அனுப்புவோமா? அடோ பாவி இது ஜிம்பாடி கிளவி தாண்டா. எனக்கு வருதே. அது நடக்கிற ஸ்டைலை பார்த்தாலே தெரியலுது. அருணால்டுக்கே இதுதான் அம்மா போலையே. பாருங்க நண்பர்களே, ஃபுட்பால் ப்ராக்டிஸும் எடுக்குது, ஜிம்முக்கும் போகுது. ஒரே ஸ்போர்ட்ஸ் அத்லட் கிளவின்னு நினைக்கிறேன் இது. ஓகே சாச்சி ப்ரோ டனலுக்குள்ளே என்ன ப்ரோ பண்ணுற? அட பாவி, கால்வாக்குள்ளே தலைவர் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஓகே நம்ம சாச்சி ப்ரோ வாங்க, என்ன ப்ரோ பண்ணுறீங்க? ஓகே நம்ம மேடம் மினி செத்துட்டாங்களா? சாச்சி ப்ரோ மட்டும்தான் தெரிகிறாரு கண்ணுக்கு. டனலுக்குள்ளே என்ன தலைவா பண்ணுறீங்க? மாணிக்கம் என்னப்பா? ஓகே நம்ம அப்படியே டனலை சுற்றி பார்ப்போம். ஏன்னா நம்ம செத்துட்டோம். சும்மா அந்த மாதிரி பார்த்துக்கலாம் வீடை, அவ்வளோதான். ஆனால் நான் இதெல்லாம் எதுவும் எடுக்க முடியாது, பண்ண முடியாது. ஓகே டனல் இந்த ஸ்பைடரை காணமே. அட கிளவி கொண்ட கிளவி எங்கே இருக்கிற? ஓ செத்துட்டாரா?
ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம மஜா. என்ன மினி ஆஃப்லைனா? ஐயோ இதில் மினி ஆஃப்லைன் போயிட்டாங்க நண்பர்களே. நானும் சாச்சி ப்ரோவும் தான் சமாளிக்கணும். ஆடா பாவி, திரும்ப ஜிம்பாடி கிளவி வந்துருச்சுடா. இந்த கிளவி எங்கேருந்து தான் இந்த மாதிரிலாம் மூளை இருக்குதோ. ஓகே மினி தான் சொல்கிறாங்க, என்னால் வர முடியலையே அப்படின்ட்டு. உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சான். நீங்கள் விளையாடுங்க, நான் வரலன்ட்டாங்க. ஓகே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ஓகே, இப்போது பாடையை கட்டிடலாம். கிளவி இங்கே வா கிளவி, எல்லாம் வாடியூர் கொட்டு அலங்காலம் டும் 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 அது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, எல்லாம் கொட்டடிங்கப்பா கிளவியை தூக்குங்கப்பா. வாங்க ப்ரோ, சாச்சி ப்ரோ வா ப்ரோ, கிளவியை கையை காலை அப்படி ப்ரோ நம்ம தூக்குவோம். அப்படியே தூக்கிட்டு போயிட்டு வெளியே அடக்கம் பண்ணிவிட்டு ஒரு 10 புல்லட்டை வானத்தை பார்த்து சுடுவோம் ப்ரோ. அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல, பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், பண்ண முடியலையே. ஓகே முதல்ல ரீலோட் பண்ணிட்டு அங்கே இருக்கிற ஸ்க்ரூ டிரைவர் அதை எடுக்கணும் நண்பர்களே. ஷூட் பண்ணிடலாமா? ஷூட் நண்பர்களே, ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தாச்சு வெற்றிகரமாக. இதை வச்சு நம்ம கழட்ட வேண்டிய ஆணியை ஃபுல்லாக கழட்ட வேண்டியது தான். ஓகே அங்கே கீழே இருக்கும் ஒரு 2 ஆணியை லூஸ் பண்ணால் உள்ளே தான் எனக்கு கார்கி கிடச்சா நல்லாயிருக்கும்ப்பா. ஏதாவது இவனுங்க எப்படி நான் ஆசைப்படுறத நான் கொடுக்க மாட்டானுங்க. என்ன இருக்குன்னு பார்ப்போமா? ஆடா பாவி, ரஸ்ட்டு பல்லாக்கி. இதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. முதல்ல இந்த ஸ்பார்க்கு பிளக்கை போய் காரில் மாட்டி விடுவோம். ஓகே ஓடுறா, நமக்கு நேரமே இன்றைக்கி சரியில்லைப்பா. இந்த கிளவி ஜிம்பாடி கிளவியாக இருக்குது இதுக்கிட்ட வர. ஓகே எங்கே மாட்டுறது ரொம்பலே? என்னது இது? இங்கே மாட்டணுமா? மாட்டிட்டேன். இன்னி நமக்கு இன்ஜின் வேணும், நிறையா வேணும். ஆடா பாவி கிளவி சொட்ட மாட்டேன் விளக்கு கிளவி. பாருங்கள் நண்பர்களே இப்படி படுத்து கிடக்குது. விலகி தொலையன் பாட்டி விலகு. ஓகே ஐயோ சாச்சி ப்ரோ செத்துட்டாரா? ப்ரோ வெயிட் பண்ணு ப்ரோ, நான் கொஞ்சம் தேவையான பொருட்களை மட்டும் நான் சேகரித்து வச்சுட்டு நான் செத்துடுறேன். ஒரு 5 மினிட் இல்லை, ஒரு 2 மினிட்டு கரெக்டாக. இந்த ஸ்பைடருக்கு இங்கே இருக்குது. அட கிளவி விலகி தொலை கிளவி, நீ ஏற்கனவே அப்பயே உன்னை கொலை பண்ணிட்டேன், நீ வந்திருக்கணுமே, ஏன் வரல? அட ஐயோ இங்கே இதை போய் மேலே மாட்டி விட வேண்டியது தான். மாட்டி ஒரு சொல்லிட்டு விட்டால் மேலே வந்து ஸ்பைடர் இருக்கும் நண்பர்களே. அந்த ஸ்பைடரையும் நம்ம கொலை பண்ண வேண்டிய நிலமை வரும். ஓகே இதை ஓப்பன் பண்ணி விட்டேன். கிளவி வந்திருக்குமா நம்மளே ஒன்றும் தெரியலையே. ஓகே கீழே போய் பார்ப்போம். நம்மளே இல்லை, கிளவி டெட் பாடியே இங்கே தான் கிடக்கு. ஓகே இப்போ நான் குதிச்ச கேப்பில் பின்னாடி வந்து அடிச்சிச்சு இந்த கிளவி. ஓகே அடிக்கலை, ஷார்ட் கன் எடுத்துட்டேன். ஓகே நீ புல்லட் ரீலோட் பண்ணணுமே. ஓகே புல்லட்டு என்ன பண்ணுறது? இங்கே இருக்குது. இதை எடுத்துகிட்டு கிளவியை போட்டு தள்ளிடலாமா? நம்மளே இன்ஜின் பாட்டு கீழே அங்கே கீழே இருக்குது பாருங்கள். ஓகே இப்போ நம்ம கொடுக்கணும்னு ஓடிடலாமா? இன்னும் கிளவி வரல. பணமே இங்கே தான்டா கிடக்கு. பணத்துக்கு பால் ஊற்றுங்கள்ல, கிளவிக்கு பால் ஊற்ற வேண்டியது தான். ஓகே இதை தள்ளி விட்டு மேலே ஓடி போயிட்டு அந்த ஸ்பைடரை நம்ம அடிக்க முடியாது, நம்ம அதை க்ளோஸ் பண்ணி விட போகிறோம். நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் அழுத்துங்க நண்பர்களே, வீடியோ பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் அழுத்துங்க. உங்களுக்காண்டி நான் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன்ல. ஷூட் பண்ணிடலாமா? சப்ஸ்கிரைப் அழுத்துங்க, ஷூட். ஓகே க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேகமாக போயிட்டு உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். சூப்பர் நண்பர்களே, நம்ம பண்ணதெல்லாம் ஒர்த்து வருமா? ஒர்த்து. இது ஃபுல்லாக நம்ம தேவையானது தான் பண்ணியிருக்கிறோம். இந்த கன்னை இங்கே போட்டு இந்த இதை எதுக்குன்னா இன்ஜினை நம்ம காரில் மாட்டினதுக்கு அடுத்து இன்ஜினை டைட்டாக ஃபிட் பண்ணணும், டைட் பண்ணணும் இன்ஜினை. ஐயோ என்னடா பண்ணுறது? இது ஜிம்பாடி கிளவியாக இருக்குது. நான் யோசிக்காத நேரம்லாம் அடிக்குது. டே 4. அட பாவிகளா, ஏன்டா எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரிலாம் நடக்கணுமா? ஓகே வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் அழுத்துங்க. ஐயோ இந்த கிளவி எங்கே போனாலும் என்னை விட மாட்டேங்குது. ப்ரோ வா ப்ரோ, சாச்சி ப்ரோ வந்துரு ப்ரோ. இந்த கிளவி முரட்டு கிளவியாக இருக்குது ப்ரோ. நம்ம உசைன் போல்டு கிளவி அச்சமில்ல ஓடு அப்படின்னு நம்மளை வெரைட்டி ஃபாலோ பண்ணி வருதே. உங்களுக்கு ரீலோட் பண்ணிட்டு கிளவி இப்போ நீ வா, உங்களுக்கு நாங்கள் பாடையை கட்டுறோம் ப்ரோ. சாச்சி ப்ரோ நீ கன்னை எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்து ஏம் வை ப்ரோ, நான் கிளவியை கூட்டிகிட்டு வரேன், நீ ஒரே அழுத்து டாப்புன்னு அடிக்கிற கிளவி இன்னைக்கு சதறணும். ப்ரோ எடு ப்ரோ, கன் எடுக்க ப்ரோ. ரீலோட் பண்ணி உங்களுக்கு தான் ப்ரோ போட்டிருக்கேன். ஐயோ கிளவி எடு. ஷூட். எப்போ நண்பர்களே கொஞ்சம் விட்டு தான் போட்டு தள்ளியிருக்கோம் நண்பர்களே. இவரை எடுக்க மாட்டேங்கிறாரு கன்னை. அட பாவிகளா, இதை வாயே ஷூட் பண்ணுறாங்க. என்ன கொழுப்பு இவனுங்க. கன்னை கீழே வச்சிருக்கிறானுங்க. அச்சமில்ல ஓடு அப்படின்னு ஊடால பூந்து ஓடுதான் கிளவி. ஐயோ நல்ல வேலை நான் ஏதோ ஃப்ளோக்கில் எடுத்தேன்.
ஐயோ கிளவி வந்துருச்சுடா நமக்கு பாடையை கட்ட போகுது அப்படின்ட்டு நானும் செத்துருவேன்னு தான் நினச்சேன். ஓகே முதல்ல 2 பொருளை கீழே போட்டேன். செத்துருவேன்னு நினச்சா ஒரு வழியாக எடுத்துட்டேன் நண்பர்கள். ஏதோ ஒரு ஃப்ளோவில் எடுத்து டக்குன்னு கிளவி கால் கடியில் இருக்க கன் எடுத்து கிளவியே சுட்டுட்டேன் சாச்சி ப்ரோ அடிக்கிறதுக்குள்ளே. ஓகே இப்போ நம்ம கீழே இருக்கிற அந்த ஷார்ட் கன்னை ரீலோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஓகே இது கொஞ்சம் ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தேன் ஹேமரே தேவையில்லப்பா, இந்த புல்லட்டை வச்சு இப்படி ஷூட் பண்ணாலே உடையும் இந்த பிளாங்க்கு, நீங்கள் ஹேமரே எடுக்க தேவையில்லை அப்படின்னானுங்க. ட்ரை பண்ணலாமா? அட பாவி புல்லட்டு வேஸ்ட்டாக போனது தான்டா மிச்சம். புல்லட்டு வேஸ்ட்டாக தான் போச்சு. ஓகே நண்பர்களே விடுங்க, நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் அழுத்தினா ஆறுதலாக இருக்கும். நீங்கள் யாரும் அழுத்த மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க நம்ம சேனல், நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே நம்ம இப்போ கண்டினியூ பண்ணுவோம். ஓகே இந்த டனலுக்குள்ளே நான் போகிறேன் இப்போது. அதுக்கு முதல் நம்ம இந்த வீல் கிராங்க், இது காஜ் வீல் கிராங்க் இது வந்து நமக்கு தேவை. எதுக்குன்னா டனலுக்குள்ளே எக்ஸ்ட்ரா அன்லாக் ரூம் பண்ணணும். நிறையா ரூமை அன்லாக் பண்ணால் தான் நம்ம நிறைய இடத்துல தேட முடியும், சீக்கிரமாக எஸ்கேப் பண்ணணும். அதுதான் நான் போயிட்டு இப்போ டனலுக்குள்ளே குதிக்க போகிறேன். அந்த ஸ்பைடருக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது நண்பர்களே. அது ஏதோ எங்கள் தாத்தா பாட்டி கூட சண்டை போட்டு ஏதோ பரம்பரை பகையை மனசில் வச்சுருக்கும் போல் அந்த அடிக்குது நண்பர்களே. அடிக்காது, வாயில் போட்டு மெல்லு தின்றுது, என்ன பண்ணுறது. ஏதோ பரம்பரை பகையை மனசில் வச்சுருக்கும் போல். இங்கே தான் நிற்கிது அந்த கொண்டை கிளவி. இந்த பக்கம் வந்துடாத இல்லைன்னா பார்த்துக்கோ பாட்டி மண்டையில் இருக்கிற மாதிரி உன் மண்டையை வழுக்க மண்டையை ஆக்கி விட்டுருவேன். அது உனக்கு தேவையில்லாத வேலை. நீ கொண்டையை வச்சுக்கிட்டே திரி. ஐயோ இங்கே எதுவும் இல்லையே, ஓடுறா அது வந்துட போகுது. அது வேற விறுவிறுன்னு ஓடி வர பார்த்தாலே படபடன்னு ஆகும் நண்பர்களே. அது ஓடி வர ஸ்டைலு பார்த்தாலே கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். ஓகே ஸ்டாண்ட் அப், ஓப்பன். வாவ் சூப்பர், வாட்டர் மெலன். தண்ணி பழம் வேணுமா கொண்ட கிளவி எங்கே இருக்கிற நம்மள விரட்டுது மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. பார்த்தீங்களா என்ன ஸ்பீடு. அட நம்ம பரம்பரை பகையாளி வந்துட்டான். உசைன் போல்டை போலிக்காமல் ஓடு அப்படின்னு வருது. ஓகே அதுக்கு தப்பிச்சிட்டேன். ஓகே ஒரு சூறாவளி கிளம்பியதே அப்படின்னு போட்டோம். நான் அப்படியே ஓடிடுறேன். ஓகே ஓடிடலாமா நண்பர்களே? ஓடு. அட கொண்ட கேள்வி அந்த பக்கம் போயிடுச்சு நண்பர்களே. அது பரம்பரை பகையை மனசில் வச்சுருக்கும் போல நண்பர்களே. ஓகே நான் வீடியோ ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன்ல, பாம் பிளாஸ்ட் கோடு 2 அந்த 2 ஓப்பன் பண்ண போகிறோம். பேடு லாக்கி இதா ப்ரோ தெரிலையே, அங்கே போயிட்டு தான் பார்க்கணும். ஓகே ஓப்பன் கரோ. சூப்பர் நண்பர்களே. கிணத்துல தண்ணி எடுக்க போகிறோம். ஓகே தண்ணி எடுத்து இன்றைக்கி நான் அன்னதானம் பண்ண போகிறேன். அன்னதானமா இது இந்த வீட்டை விட்டு தப்பிக்க போகிறேன். ஓகே அட கொண்ட கிளவி வருது. ஓடுடா ஓடு, நிற்காத. ஓகே ஓடு. ஓகே ஓடு வராம்பாரு கொண்ட கிளவி அப்படின்ட்டு. ஓகே வந்தாச்சு ஒரு வழியா. இப்போ நான் போகிற வழியில் அந்த கிளவி இருந்துச்சு, முடிச்சு விட்டீங்க போக அவ்வளோதான் அப்படின்ற வேண்டியதுதான். ஓகே நல்ல வேலை இல்லை, அப்படியே சைஸாக ஓடிடலாம். இது வேறு ஜிம்பாடி கிளவி நண்பர்களே. இல்லையா, நான் கூட அது கிளவி மாதிரி தெரிஞ்சு. இங்கே கன்று எடுத்து கிளவியை போட்டு பாடையை கட்டணும். பாடையை கட்டுறோம் தூக்குறோம். ஓகே ஓடு அப்படின்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே இந்த கிளவி எங்கே இருக்குதுன்னு தான் தெரியல. ஆனால் நீ திடீர்னு முன்னாடி வந்த உனக்கு கிளவி இந்த கன்னை எடுத்து உன் மண்டையிலே அடிச்சிருவேன். உனக்கு தான் பிறகு ஏற்கனவே உன் மண்டையில் முடியல, பிறகு டைரெக்டாக மண்டையில் ஹிட் ஆகி ஐயோ போச்சுரா. எனக்கு மட்டும்தான் கரெக்டாக தான் நான் ஷூட் பண்ணேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் அழுத்தலன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் அழுத்துங்க நண்பர்களே. ஓகே இந்த கிளவி எங்கே நண்பர்களே? ஓகே கன்னை கீழே போட்டு பாவி கன்னை கீழே போடுற கேப்பில் விரட்டுது. ஓடுறா. இப்போ கிளவி அச்சமில்லை ஓடு. எங்கள் அம்மா என்னை ஹமாம் சோப் போட்டு குளிக்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கிளவி சொல்லிட்டு வருது. ஐயோ ஹமாம் சோப்பு போட்டு குழி, எதனாலும் போட்டு குழி, அதுக்கு ஏன் ட்ராப்பை வச்சுருக்க கிளவி அதில் முரட்டு மூளை வச்சுருக்கும் போல் மண்டைக்குள்ளே. நம்ம இந்த பக்கம் விரட்டுவோம், இவன் இந்த பக்கமாக ஓடுவான். நம்ம அப்படியே காலுக்கடியில் ஒரு 10 ட்ராப்பை போட்டு விடுவோம் அப்படின்ட்டு. இங்கே வா சாவு. நல்லா கிளவி விரட்டுது. டெக்னிக்கான கிளவியாக இருக்குதே. ஆனால் இந்த மொட்டையெல்லாம் எப்படி தான் சமாளிக்கிறானோ சாப்டர் 2ல். பாவிகளா, இன்னைக்கு மொட்டையன் தான்டா பாவம். மொட்டை என்னடா பாவம் பண்ணான் அவன். வேறு இதில் பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறான் நண்பர்களே. நம்ம சேனலில் ஓகே தலைவர் யாருன்னு தெரியலையே, நம்ம சாச்சி ப்ரோ தான் மினி ஆஃப்லைன் போயிட்டாங்களே.
ஒய் மேடம், நீங்கள் ஆஃப்லைன் போயிடுறீங்களே, என்ன பண்ணுறது? ஓகே, தர்பூசணி இதை கொண்டு போயிட்டு நம்ம வெட்டணும். வெட்டி உள்ளே இருந்து வெட்டுறோம், தூக்குறோம். வெட்டு ஒன்று துண்டு 20 இன்னைக்கு. ஓகே, போகலாமா? ஓடுறா, ஓடு ஓடு. ஓகே, ஓப்பன் த டோர் பண்ணி குதிக்க போகிறோம். ஹலோ, ஓப்பன். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு இதை ஒட்டலாமா? ஓகே, இதை இங்கே போட்டு வச்சுட்டு இங்கே என்ன இருக்குது? ஓகே, இங்கே எதுவும் இல்லையா? அவர் சாச்சி ப்ரோ வருவான்னு தான் நான் பார்த்தேன். அங்கே அவர் வரல, அங்கேயும் இல்லை. ஓகே, இப்போது நம்ம திரும்ப போயிட்டு அந்த தண்ணி எடுக்க வேண்டிய அந்த பொருள் எடுக்கும். கிளவி எப்படி இங்கே வந்துச்சு? இங்கேயே வச்சா நான் கொன்னேன். ஐயோ நண்பர்களே, என்ன மேஜிக் இது? ப்ரோ சாச்சி ப்ரோ, நான் இல்லாத நேரம் பார்த்து கிளவியை தூக்கிட்டு வந்து அங்கே போட்டு வச்சிட்டிங்களா? ஒன்றும் தெரியல. ஓகே, இப்போ கிளவி வர டைம் ஆயிடுச்சு. ஆடா பாவி, டேய் கிளவி, நீ டெக்னிக்கான கிளவி நண்பர்களே. இது 10th 50,000 தடவை ஃபெயில் ஆகிருக்கும் போல். ஆனாலும் இது மூளை நல்லா தான் வேலை செய்யுது. ஓகே, நம்ம இப்போது தண்ணி எடுக்க போகிறோம். அதே மாதிரி தர்பூசணியை வெட்ட போகிறோம். சாச்சி ப்ரோ, நீங்கள் தான் வெட்டி வைக்கணும். உங்கள் பொண்ணான கைகளை வச்சு அதை வெட்டி விடுங்க ப்ரோ. நம்ம இந்த வீட்டை விட்டு தப்பிக்கணும், அதனால தான். ஓகே, அவர் நான் வெட்டுங்கன்னு சொல்கிறேன், வரமாட்டேங்கிறார் பாரு. ஐயோ. ஓகே, வராரு வராம்பாரு வேட்டக்காரன் ப்ரோ. என்ன ப்ரோ ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க? ஒரு சூறாவளி வாமா மின்னலே அப்படின்னு வராரு நம்ம சாச்சி ப்ரோ. ஓகே, வாங்க வெட்டலாமா ப்ரோ? என்ன ப்ரோ பண்ணுறீங்க? ஐயோ, இவருக்கு என்னமோ பண்ணுறாருடா. அங்கே போயிட்டு திறக்காத கதவை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ திரும்ப வெளியே ஓடிட்டாரு. ஆடா சாமி, இங்கே என்ன இருக்கு? ஐயோ, டே ஹார்ட் அட்டாக் வந்துடும்டா ப்ளீஸ்ரா. அந்த வீட்டில் ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு எதுவுமே கொடுக்கலடா. இதுக்கு மேலே இதிலே தான் எனக்கு மொக்க பொருள் கிடச்சிச்சின்னு வைங்களேன், எனக்கு சத்தியமாக ஹார்ட் அட்டாக் வந்துடும்டா ப்ளீஸ்ரா. ஹார்ட் அட்டாக் வந்துடும்டா. ஓகே கடவுளே, இதில் நல்ல பொருளாக கொடுப்பா. ஓகே, சுத்து. ஐயோயோ, கையெல்லாம் வலிக்குதே. சப்ஸ்கிரைப் அழுத்துனா கை வலிக்காதுன்னு நினைக்கிறேன். நான் வாடுகோல சும்மா தான் சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அழுத்துங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு. அதே மாதிரி நம்ம சேனலோட பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம்ல, நீங்கள் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவா? ஓகே, பண்ணி விடுங்க. ஓகே நண்பர்களே, சுத்தியல். ஓகே, ஹேமர் எடுத்து பாட்டி மண்டையை பொழந்துடலாமா ப்ரோ? இன்றைக்கி கிளவி மண்டையை அடித்து பொழந்துடலாம். இன்றைக்கி சம்பவம் சிறப்பாக செஞ்சுருவோம். ஓகே, பாட்டி எங்கே இருக்கிறீங்க பாட்டி? கண்ணே மடியே அப்படின்னு கிளவி வரும். ஓகே, முதல்ல நம்ம கன்று எடுத்து கிளவிக்கு பாடையை கட்டலாம். பாட்டி ஐயோ, பாட்டியை காணமே. நண்பர்களே, ஏதா மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன அப்படின்னு சலுப்பம் அடிச்சிட போகுது. இது பதுங்கி அடிக்கும். நம்ம பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள், தெரியும். ஓகே, தேடிக்கொண்டு இருக்கிறோம். இங்கேயும் புல்லட் இல்லை. இந்த வீட்டில் புல்லட் எங்கே தான்டா இருக்கும்? இங்கே இருக்குமா? இங்கேயும் இல்லை. அடா பாவி, இந்த கிளவிக்கு நான் எப்பட்றா பாடையை கட்டுவேன் இனிமேல்? ஐயோ, இங்கேயும் இல்லை. போச்சு, முடிச்சு விட்டீங்க போங்க. வீட்டில் புல்லட் இல்லை, ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கு நண்பர்களே. ஒரு வழியாக நான் வீடு ஃபுல்லாக தேடிட்டு இங்கே வந்துட்டேன். இப்போது கிளவி, உன்னை நான் பாவம் பார்த்தேன் நிறையா தடவை, ஆனால் உன் மூச்சை பார்த்தா பாவமாகவே தெரியல. நீ ரொனால்டோவுக்கு நீ ஃபுட்பாலுக்கு டஃப்பு கொடுக்குறேன்னா பார்த்துக்கோங்களேன், நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்ப. இப்போ வா கிளவி, ஒரே ஷாட், டோட்டல் மெட்ராசிட்டியே க்ளோஸ். கிளவி க்ளோஸ், அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க. ஓகே, இங்கே ட்ராப்பு நான் ஷூட் பண்ணுறேன். ட்ராப்பு சாகும்போதும் இது தெளிவாக செத்துருக்கு பார்த்தீங்களா? ஓட பாவிகளா. ஓகே, ஏதோ தாய் கிழவின்னு நினப்பு போல். அந்த தாய் கிழவி படத்தில் அந்த பாட்டி சாகும்போது சாகுற நிலமை மாதிரி வரும். ஓகே, முதல்ல இந்த வுட்டை உடச்சி இந்த பிளாங்கை வச்சுட்டேன். உள்ளே என்ன இருக்குன்னு முதல்ல பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஓகே, ஓப்பன். ஐயோ காஜ்வில் தேவையில்லாப்பா. முதல்ல இந்த பக்கம் போகலாம். என்ன சொல்லுவோம், சாகுற நேரத்தில் 300 பவுண்டு நண்பர்களை கோல்டு வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த கிளவி நமக்கு வச்சது ட்ராப்பு. அந்த பாட்டி அவங்களுக்காண்டி கோல்டு வச்சுருக்கோம். ஓகே, இங்கே சேஃப்கி இருக்கும் போது இந்த உடச்சிட்டு வெளியே போயிட்டேன். போக வேண்டியதும் வந்துட்டேன். ஓகே, இப்போ கிளவி எங்கே இருக்குப்பா? இல்லையே. ஓகே நண்பர்களே, நான் இங்கே வந்துட்டேன். இந்த பாத்ரூம்குள்ளே குதிச்சிட்டேன். ஓகே, இப்போ கிளவி மட்டும் முன்னாடி வந்துடக்கூடாது. ஓகே, இப்போ கன்னு. ஓகே சேஃப்டியாக விளாட்ணும். திரும்ப நான் டனலுக்குள்ளே குதிச்சுருக்கிறேன். எதுக்குன்னா அந்த யூஸ்ஃபுல்லாக வேறு ஏதாவது பொருள் கிடைக்குமா அப்படின்னு தேட தான்.
அது வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு அந்த இங்கே ஓப்பன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த டனலுக்குள்ளே ஒரு ஆணியை பிடுங்க வேண்டிய இடம், அந்த இடத்துல நம்ம இப்போது பிடுங்கிடலாம். ஓகே, ஓடு 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 வராம்பாரு கொண்ட கிளவி. எங்கே இருக்கிற கொண்ட கிளவி? இல்லை. ஓகே, ஓடிடலாமா? ஓடு 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 வந்துருச்சுடா குனி ஓடு. அப்போ பிசு எல்லாம் அது வந்து நம்ம பிடிச்சிருக்கோம். ஓகே, ஓப்பன் ஓப்பன். நம்ம பிடுங்க வேண்டிய ஆணி ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் தான்டா, பிடுங்கடா. வா கடவுளே, இந்த பேல்லாக்கியை தான் கடவுளே தேடிக்கிட்டு இருந்தேன், இந்த பேல்லாக்கியை தான் தேடிட்டு இருந்தேன், நீயே கொடுத்துட்டே, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. ஓகே, இப்போ இந்த இது இங்கே தான் நிற்கிது, இந்த கொண்ட கிளவி. போயிடுச்சு. போ கிளவி போ, நான் அப்படியே இந்த பக்கமாக எஸ்கேப் ஆகிடுறேன். ஓகே, குனி போ. ஓகே, போய்கொண்டு இருக்கிறோம். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபை அழுத்துங்க, அழுத்திட்டு நம்ம பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள். ஹெலிகாப்டர் எஸ்கேப் பங்கமாக பண்ணி வச்சுருப்பேன், பாருங்கள். ஓகே, இந்த பேல்லாக்கியை கன் எடுத்து கிளவி போட்டு தள்ளணும். வா வா. உடனே வருதான் இவன். எங்கே இருந்துடா வர? இந்த வரண்டா அப்படின்ட்டு வருது. வாங்கிக்கோ, வாயிலே சுட்டேன். ஓகே, இந்த ரிமோட் கண்ட்ரோல் எனக்கு ஏதோ ஒரு கீழே அங்கே கிடச்சிச்சு. ஓகே, ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போமா? ஐயோ, செயின் கட்டர் இருக்குது. ஓகே, பெப்பர் ஸ்ப்ரே கிளவி செத்துருச்சு. மூஞ்சில் அடிச்சு விடலான்னு பார்த்தா கிளவி தப்பிச்சிருச்சு நண்பர்களே. உஷாரான கிளவிடா அது, உஷாரான கிளவி. ஓகே, மேலே போயிட்டு அந்த செயின் கட்டரை வச்சு இதை கட் பண்ணி அந்த சேஃப் கீ எடுத்து ஓப்பன் பண்ணால் கார் கீ மேலே நீங்கள் அப்பயே பார்த்துக்கிட்டிங்கன்னா சேஃப் கீ தெரிஞ்சிருக்கும். அந்த வயரை கட் பண்ணி சேஃப் கீ எடுத்தேன். கீழே வந்து பார்த்தா கார் கீ. ஓகே, எஸ்கேப் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒவ்வொரு வேலைகளாக ஆரம்பிப்போம். ஓகே, அந்த கிளவி வந்துடக்கூடாது. அட பாவி, இந்த முரட்டு கிளவியாக இருக்குது எடா டேய். ஓகே, அந்த கீ அங்கே போட்டு வச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? மேலே போயிட்டு ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு வந்துட்டு கிளவியை நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா நம்மக்கிட்ட இதுக்கு மேலே புல்லட் இல்லை. ஐயோயோ, செத்துறாத. ஓகே, இதை இங்கே போட்டு வச்சுட்டு இப்போ நம்ம குடுகுடுன்ட்டு இந்த கார்கி. ஐயோ பூச்சுரா, நான் அவசரப்பட்டேன் நண்பர்களே. ஐயோ, இனி ஒரு நாள் தான் இருக்குது. அந்த ஒரு நாள் நான் கன் இல்லாமல் நான் எப்படி சர்வை பண்ணுவேன்? லாஸ்ட் டே, 5வது நாள் போயிட்டோம். போச்சுரா இந்த ஜிம்பாடி கிளவி. கிளவி உன்னை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. கிளவி ஏற்கனவே எக்கச்சக்க தடவை நான் போட்டு தள்ளிட்டேன். ஓகே, ஷார்ட் கன்னை எடுத்து புல்லட் இருக்குதான்னு தேடுவோம். இருந்தால் நமக்கு லக்கில் எங்கேயும் இல்லை. ஒரு நான் இங்கே வந்துட்டு இங்கே டிக்கியை ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் த டிக்கி, டேக் த கீ. ஓகே, ஓப்பன் கரோ பாய். ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ள மாஸ்டர் கீ நமக்கு தேவையில்லை. இந்த டீசல் கேனுங்க உள்ளே போட்டு வச்சுருந்தேன். ஸ்டார்டிங்கில் பாடையை கட்டினோம் நண்பர்களே இதை வச்சு. அது அந்த கிளவி ஒரே எத்து கதவை, ஏதோ ஜான்சீனா அண்டர்டேக்கர் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் கிளவி அப்படின்ட்டு ஒரே எத்தி பறக்க விட்டுருச்சு கதவை. டீசலை ஊற்றுறானா அது ஏதோ க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்பா ஒரு வழியாக ஊற்ற ஆரம்பிச்சிட்டான். டேங்கு ஃபுல்லாக இதில். அதே மாதிரி சப்ஸ்கிரைபை ஃபுல்லாக்கி விடுங்கப்பா. சப்ஸ்கிரைப் அழுத்துங்க. வீடியோ பார்க்குறவங்க நிறையா பேர் பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் அழுத்த மாட்டேங்கிறீங்க, அழுத்தி விடுங்க. ஓகே, டீசல் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ கிளவியை நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பக்கம் நான் அந்த படிக்கட்டில் நான் அந்த பெட்ரோல் இதை போட போகிறேன். சவுண்டை க்ரியேட் பண்ணால் கிளவி இந்த பக்கம் வரும். நம்ம அந்த பக்கம் வேலையை ஃப்ரீயாக செய்யலாம். ஓகே, இங்கே போட்டோன்னா இப்போ டம் டும் அப்படின்னு சத்தம் போட்டோம்ல, கிளவி இந்த பக்கம் வரும். ஐயோ இவன் இங்கிட்டு இருக்கிறான்டா சாமி அப்படின்னு வரும். நம்ம இந்த பக்கம் எல்லா வேலைகளையும் சைஸாக முடிச்சு விட்ருவோம். ஓகே, இப்போ இன்ஜினை வச்சுட்டேன்ல, இந்த இன்ஜினை டைட் வைக்கணும். என்ன காமிக்க மாட்டேங்குது? ரெட் கலரில் காமிக்குமே. இதில் காமிக்கலை, ஆனால் அப்படியே டைட் பண்ணிடலாம். ஓகே, 2, ஓகே 3, ஓகே கிளவி வந்துடக்கூடாது. 4, ஓகே 5, ஓகே 6. ஓகே நண்பர்களே, டைட் வச்சுட்டேன். எல்லா வேலையும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போய் எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். பேல்லாக்கி எடுத்துகிட்டு அந்த ஷட்டரை ஓப்பன் பண்ணி விடுவோம். எஸ்கேப் ஆகிடலாமா நண்பர்களே? இவ்வளோ நேரம் உழைப்பு இதுக்காண்டி தான். அதே மாதிரி என்னோடய உழைப்பும் இந்த எஸ்கேப் பண்ணுறது நான் மட்டும் இல்லை, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அதுக்காண்டி தான். ஓகே, நீங்களும் நம்ம வீடியோ பார்த்து சந்தோஷப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ரிவர்ஸ். ஓகே, ஆல்ரெடி கதவு கொஞ்சம் கிராக் விழுந்துருச்சு. 2வது அடி போடு, அடிச்சு தூக்கு. லாம்போகினி எஸ்கேப்.
அடிச்சு தூக்குடா, தட்டுறோம் தூக்குறோம், எஸ்கேப் ஆகிட்டோம். ஓகே கிளவி பாக்குது, ஆடா பாவி, நான் ஜிம்பாடி இவன் அடிக்கிறதுக்காண்டி நான் ஜிம்முக்குலாம் போனேனே அப்படின்ட்டு. ஜிஎன்டி கேமிங் தமிழ் ஹேஸ் எஸ்கேப்டு. ஓகே, வீடியோ பார்த்தவங்க எல்லா நல்லவங்களுக்கும் நல்ல மனசுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரம் ஜிஎன்டி கேம்.